பெரிய ஆளோட ரெஃபரன்ஸ்லேயோ பெரிய ஆளோட ஷேடோலையோ இல்லைங்கனால எங்களுக்கு எடுத்த உடனே பெரிய ஆஃபர் கிடையாது. அதுதான் பெரிய ப்ளஸ். நீங்கள் கேமரா முன்னாடி உங்களை யாரும் தனியாக நிப்பாட்டி வைக்கல, கும்பலை தான் நிப்பாட்டி வச்சாங்க. முதல்ல அது பழகுது. நான் கற்றுக்கிட்டு தான் வந்தேன். நான் என்னால் ஒரு கேமரா ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் எடுக்கிற கேமரா ஃபேஸ் பண்ண முடியாது. நான் ரொம்ப கூச்சப்படுவேன். டூ மச் ஆஃப் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் ஒரு ஆள் பிஃபோர். நான் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுவேன். எனக்குள்ளே இருந்து எல்லாத்தையும் நான் பிரேக் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தேன். நான் என் லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு வருஷம். என்னாச்சு? எனக்கே என்னை உத்து பார்க்க வச்சு, நிஜமாவே நீ தான் நான் தானே அது அப்படின்னு பார்க்க வச்ச வருஷம் அது. ஆக்சுவலாக நான் என்னையும் அசிங்கப்படுத்திருக்கேங்க, அவமானப்படுத்தப்பட்டிருக்கேன். இப்போ ஷூட்டிங் இப்போ சாப்பிட்ற இடத்துல விட பண்ணாங்க ஒரு ஷூட்டிங் பண்ணப்போ, நீங்களாம் இங்கே உட்காரணும் அப்படி போங்க அப்படின்னு. நான் அன்றைக்கி சாப்பிடவே இல்லை, அங்கே அந்த ஸ்பாட்டில் சாப்பிடு. ஆனால் புரியும் அவன் ஏன் என்ன பண்ணுறான்னா, அவன் இருக்கிற இடம் நான் இருக்கிற இடம் வித்தியாசம், அவ்வளோதான். உங்களுக்கு தொழில் தெரியுன்னா உங்களை அசிங்கப்படுத்துவாங்க சில இடத்துல, கண்டிப்பாக அசிங்கப்படுத்துவாங்க. ஆனால் அவங்களாம் தேவை நமக்கு, அவங்க தான் எனர்ஜி பூஸ்டர். என்னை சுற்றி இருக்கவங்களே காட்டாங்க, சினிமாவுக்கு போனால் அவனை மாதிரி ஆகிடுவேன், ஜாகிரதான் பாரு, அவன் லைஃப் பாரு எப்படி ஆகிடுச்சு அப்படின்னு. ஒருவேளை நான் இந்த இடத்துல இன்னும் கீழே போயிட்டேனாலும் பாரு வச்சதை வச்சு வாழ தரலாம். ஸோ எப்பயுமே என்ன பண்ணாலும் கை நீட்டி பேசுறதுக்கு இங்கே 4 பேர் இருக்க தான் செய்வாங்க. அவங்களுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது மிகப்பெரிய தம்மா. லைஃப்னு இருந்தால் பிரச்சனை தான் செய்யும். பிரச்சனை பெருசானா தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நான் யாரை பார்த்து புறம்பட்டது இல்லை பிரதர். ஏன்னா எனக்கு வேலை நிறையா இருக்குது பிரதர், அது வேறு வேலை இல்லை. பக்கத்தில் இல்லை எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுலாம் தேவையில்லாது. எனக்கு பசிக்குதா சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது நான் சாப்பிட்றேன். அவன் இவ்வளோ சாப்பிட்றான்னா அவன் தெம்பு இருக்கு போல இருக்கு, அவன் சாப்பிட்றான், ஓகே ஃபைன். இப்போ ஒரு படத்தில் திருநங்கையாக தான் நடித்தேன். வெறும் எமோஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஆக்சுவலாக ஒரு மனுஷனை சக மனுஷன் நிராகரிக்கிறது எவ்வளோ பெரிய வேதனைங்கிறது தான் அதோட மிகப்பெரிய வழி மாதிரி மாதிரி அதை முடிஞ்ச அளவுக்கு நான் உணர்ந்தேன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். ஸோ உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மரியாதை அதிகமாகுது. பெரிய சம்பளம்லாம் கூட இல்லாமல் கூட அந்த தம்பி நான் நடிக்கிறேன் சொன்ன உடனே ஒரு அரவாணி கதாபாத்திரம் நீங்கள் ஒரு திருநங்கையினுடைய கதாபாத்திரம் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பையன் ஒத்துக்கிட்டது ரொம்ப ஆச்சரியமான செக்ஷன். எந்த பாணியுமே பின்பற்றாம தனக்குன்னு ஒரு பாணி இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆர்டிஸ்ட். எந்த இமேஜுமே இல்லாத மிகச்சிறந்த சிறந்த மிக சிறந்த நடிகர். ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன், மணிகண்ட டைரக்ஷனில் காற்று அப்படிங்கிற வேண்டி அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரே ஆர்டிஸ்ட் தான் போலீஸ்காரனா. அவன் முன்னாடி அவங்க ஷார்ட் ஃபிலிம் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தது. அந்த ஒரே கேரக்டர் 20 நிமிஷம் அந்த படத்தை அப்படி தூக்கி நிப்பாட்டிருப்பாரு. அந்த ஒரு கேரக்டர் பிரமாதமாக பண்ணியிருந்தான். ஒரு மிகச்சிறந்த நடிகர். ரொம்ப ரசித்து பார்த்த ஒரு நடிகர். நீங்கள் ரொம்ப இயல்பாக நடிக்கிறீங்க, ஒரு ஹெல்தியான இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போவீங்க. நடிக்கவே மாட்டாப்புல, ஆனால் நடிக்கிற மாதிரி காட்டணுன்றாப்புல. நானும் கொஞ்சம் அந்த மாதிரி ஏரியாக்கள் இருக்கனால 2 பேரும் ஸ்க்ரீனில் நிற்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சேலஞ்சுக்காக தான் அவரோட ஒரே திரையில் நானும் ஒரே ஃப்ரேமில் நானும் விஜய் நிற்கணும் அப்படின்றதுக்காக போய் பண்ண படம். ஃபஸ்ட்டு யோசிச்சது விஜய் சேதுபதி தான் யோசிச்சிருந்தேன். விஜய் சேதுபதி ஃபார் சேது. கார்த்தி சொன்ன மாதிரி இந்த படம் பண்ணுவாரான்னு நான் தான் ஃபர்ஸ்ட் கார்த்திகிட்ட கேட்டிருந்தேன். பட் இப்போவே எனக்கு இந்த படத்தில் பெருசாக வேலை இல்லை. விஜய் சேதுபதி பண்ணியிருந்தானே அந்த படத்துலேயே நான் இருந்திருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் ஹீஸ் தட் லெவல் ஆஃப் an actor. அண்ணாந்து பார்க்குற ஹீரோக்கள் சில பேர், சுமாரா இருக்கான இப்படி பார்க்குற ஹீரோக்கள் சில பேர். ஆனால் நம்மால் இவன் அப்படின்னு பார்க்குற ஹீரோ ராவா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வெர்சடைல் ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். என்ன கொடுத்தாலும் அவர் பண்ணுவார். ஏதோ நடிப்புல நீங்க ஒரு பச்சோந்தி. உங்களை எந்த படத்துல பார்த்தாலும் அது உங்களை வச்சு தான் பண்ண முடியும், உங்களை வச்சு தான் பார்க்கணுங்கிற மாதிரி நீங்க பண்றீங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்ல. இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராடினரி. நான் ராஜா எங்கேயும் நான் ராஜா. உங்களுக்கு யார் தப்பாட்டன் பேர் வச்சு தான் நீங்கள் தான் சரியான ஆட்டம். நீ அடி. ஐயா குறித்து நிச்சயம் சொல்லி ஆகணும். கவன் திரைப்படத்தில் புத்தர் கலைக்குழுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. பறை இசை கலைஞர்கள் குழுவின் பெயரும் கலைஞர்களுடைய பெயரும் முதல் முறையாக பதிவானது கவன் திரைப்படத்தில் தான். Who identified you first? Myself. இல்லை, எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கேஷ் அவார்ட் கொடுக்குறாங்களா, நான் அப்படியே ஃபெஸ்டிவலுக்கு அதை கொடுத்துறேன். ரொம்ப நன்றி. அணிலோட விளம்பர படமும் நடிச்சிருக்கேன். அதுலேருந்து எனக்கு வந்த வருமானத்துலேருந்து ஒரு பகுதி எடுத்து அங்கன்வாடிகளுக்கும் காது கேளாதார் பள்ளிகளுக்கும் பார்வையற்றோர் பள்ளிகளுக்கும் கொடுக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அதனால் எனக்கும் சிவாவுக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தாலுமே சிவா தான் என்னோடய போட்டியாளராக பார்க்கப்படுறாங்க. ஆனால் நான் சிவாவோட போஸ்டர் வைங்க, சிவாவோட படத்தில் மான் கராத்தே வைங்கன்னு நான் தான் சொன்னேன். அந்த போஸும் நான் தான் கொடுக்குறேன்னு சொன்னேன். கூட இருக்கிற சமகாலத்தில் இருக்க ஒரு நடிகரை நானே கொண்டாடுறேன். அதான் சரின்னு தோணுச்சு.
நான் செய்கிறது வந்து எனக்கு தவறாக படலை. அது நானாக வந்து பிடிச்சிருக்கிறது செய்யணும். அவங்களாம் அன்பில் ஒன்று செய்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்கிற அன்பு வந்து ரொம்ப பரிசுத்தமானது. அதை மதிக்கிறதும் அதை அனுபவிக்கிறதும் சரிப்படுது. அவங்களுக்கு உங்களை பிடிச்சாதான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும். தே ஷுட் லவ் யூ. உங்களுக்கு பார்த்து ஒரு எக்ஸைட் ஆகிறாங்களா, ரிசீவ் பண்ணுறாங்களா. எனக்கு சில பேர் ஊட்டி விடுவாங்க, சோறுலாம் ஊட்டி விடுவாங்க. தே கிஸ் மீ லைக் எனிதிங். அந்த லவ்வுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லை. ஏன்னா நத்திங் இஸ் கோனா கெட். ஆனால் அது ஜஸ்ட் கிவ் யூ. நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒரு மனுஷன் உங்களை பார்த்து சிரித்து கொண்டாடி சந்தோஷப்படுறாங்கல்ல, அது வந்து மிகப்பெரிய வரம். அது சரி, பட் அத்தனை பேரும் சாமின்னு வச்சுக்கோங்க. என் முன்னாடி நிற்கிறேன் அத்தனை பேரும் சாமின்னு வச்சுக்கோங்க. நான் ஒருத்தன் பக்தன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அன்பு செலுத்துறது தான் சாமின்னா அவன் தான் சாமி இல்லையா? அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்துறான் இல்லையா? அப்போ அவன் அத்தனை பேரும் சாமின்னு வச்சுக்கோங்க. விஜய் சேதுபதி. 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 விஜய் சேதுபதி.